அனைவரையும் 50வது பட்டாசுரஸ் எக்ஸ்எம்சி சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னும் சிறிது நேரத்திற்குள் அண்ணன் தலைவர் எஸ் ராஜேந்திரன் எல்எல்பி வருகை இருப்பதால் இப்போ போனாக்கா ஆட்ட ஆட்டாக்காட்டி ஒரு இட்டுன்னு போனாங்க நம்ம மாடலத்துலேருந்து கண்டாக்டர் என்ன பண்ணுவார், அவருக்கு கண்ணு சிறத்தல் இப்படி பார்த்துக்கிறாரு பாருங்க, கண்ணு இப்படி பார்த்துக்கிறாரு. என் தலைவர் கண்ணு என்ன இருந்தாருன்னா அவரை புரோக்கன் டியூம் பண்ணிட்டு பாரு, இமீடியட்டா சேஞ்ச், தண்ணி இல்லாத காட்டுக்கு நீ போயிட்டு இருப்ப. இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியுதில்ல. எனக்கு பின்னால் அதிகம் பேசணும். நிறைய தலைவர்கள்லாம் கர்நாடக மாநிலத்தின் தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் கோலார் மாவட்ட கமிட்டியின் தலைவர், செயலர், சென்ட்ரல் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் மற்றும் இந்த வட்டத்தில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என் ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை நாட்கள் இந்த தங்க வயலிலே நகரமன்றத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலைகள் என்று சொன்னால் வாழ்க அம்பேத்கரியம், வெல்க அம்பேத்கரிசம், வெற்றி டு பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று பொருள். இங்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்துவதற்காக உழைக்கிற இந்த பகுதி மக்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், மாணவர்கள் ஒரு முறை ஜெய் பீம் முழக்கத்தை முழங்குவோமா? ஜெய் பீம்! இந்த மாபெரும் சிறப்புமிக்க கூட்டத்திற்கு பெரும் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் தலைவர் அவர்களே, மேடையின் மேல் வீற்றிருக்கும் இந்திய குடியரசுக் கட்சியின் மாபெரும் தலைவர்களே, இன்னும் சிறிது நேரத்திலே வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு சீரிய சொற்பொழிவை ஆற்ற இருக்கும் அகில இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவர், தங்கவயல் மண்ணின் மைந்தன், தாரகை, நம்பிக்கை நட்சத்திரம், ஏக தலைவன் திரு எஸ்ஆர் அவர்களே, இங்கு வந்து என்னதான் பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள இருக்கும் அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் ஜெய்பீம் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சேரிடம் அறிந்து சேர் என்று சேர்ந்து விட்டார். எங்க சேர்ந்தாரு? அந்த அம்பேத்கருடைய பாடத்திலே அவர் சேர்ந்திருக்கிறார். இந்திய அரசியல்வாதியிலே, இந்திய அரசியலிலே, தமிழகத்திலே அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு சூத்திரதாரி நடிகர் சோ. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சுத்தமான தரைப்படாத தரம் கொண்ட ஒரு அரசியல்வாதினா கோலாட்டங்களில் இருக்கிற எஸ் ராஜேந்திரன் அவர்கள். நகராட்சியில் என்ன நடக்குது, அந்த அநியாயத்தெல்லாம் அவர் பார்த்தாரு. இதற்கு விடுதலை தெரியக்கூடியவர், ஒரு விடுதலை வீரன் திரு எஸ்ஆர் அவர்கள் என்று அவர் நம்மளை நோக்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு முன்னால எல்லாம் பேசினாங்க, பின்ன கூட பேசக்கூடுவாங்க. மைனிங் ஏரியா எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, எஸ்ஆர் அவர்கள் இருந்த போது எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு மாநகராட்சியில் வாட் இஸ் கோயிங் ஆன் டெலிகாஸ்ட் பண்ணியான்னு கேட்குறாரு. கையில் மடியில் கனம் இல்லைன்னா ஏன் பயப்படுற? டிரான்ஸ்பேரன்சி இருக்கணும். என்ன நடவடிக்கை நடக்குது, யார் என்ன